அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, புட்டு. ரெடிமேட் ஃப்ளாரை வச்சு தான் இன்றைக்கி நான் புட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் புட்டு, ரெடிமேட் புட்டு மாவு. இந்த மாவு ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டுக்கு. நீங்கள் இந்த மாவே ட்ரை பண்ணலாம். தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். 100 ml அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேக்கெட்டுக்கு 100 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். தண்ணி மட்டும் நம்ம ஒரேடியாக ஒன் ஷாட்டாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கிண்டணும். இதில் உப்பு ஏற்கனவே இருக்கும், அதனால் நம்ம உப்பு போட வேண்டாம். இன்றைக்கி நான் புட்டு 2 தடவை அவிப்பேன், அதனால் நான் இதில் உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போது தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஒரேடியாக நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணியாக ஆயிரும் மாவு. அதனால் தண்ணியை கொஞ்சமாக கையில் ஊற்றி தெளித்து இந்த மாதிரி நம்ம கிண்டணும். அந்த மாதிரி கிண்டுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்படியே உடச்சி விட்டுட்டு கட்டியே இல்லாமல் நல்லா அதை கிளறி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக வரணும். திருப்பி நீங்கள் அதை உதுத்து விட்டிங்கன்னா அப்படியே பூ மாதிரி கொட்டணும். இதுதான் கரெக்டான பதம். நான் 2 தடவை இன்றைக்கி அவிக்க போகிறதுனால 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை அவிச்சு எடுக்க போகிறீங்க, இன்னொரு தடவை உங்களுக்கு அவிக்க வேணான்னாக்கா 150 to 200 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம சலிக்க போகிறோம். சலித்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்து அவிச்சு எடுத்திங்கன்னா உடனே சாப்பிட்லாம். ஆனால் 2 தடவை நம்ம அவிச்சோன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிளறி வச்சது எல்லா மாவையும் போட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் கீழே, ஏன்னா மேலே கட்டி கட்டியாக சின்ன சின்ன ரவையாக இருக்கும். அதை நம்ம உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துடலாம். இதோடய நம்ம தேங்காய் பூ சேர்த்து அவிச்சோம்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது, வரன்னு இருக்கும், ரொம்ப தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி சலிக்கிறது. இந்த மாதிரி சலிச்சிட்டோம்னா மாவு பாருங்கள் கீழே அப்படியே நல்லா ஃபைனாக இருக்கும். அப்போ சாப்பிட்றப்போ பார்த்தோம்னா அப்படியே நல்ல பூ மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அதை நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நான் இப்போ எல்லா மாவையுமே சலிச்சிட்டேன். பாருங்கள், அப்போயும் கொஞ்சம் ரவையாக இருக்குது இல்லையா? இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மாவை பரப்பி விட்டுட்டு அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும். ஒரு தடவை அவிக்கிறதுனா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் அவிச்சு எடுத்துடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அவிச்சு எடுத்துடலாம். அதை நான் இன்றைக்கி 2 தடவை அவிக்க போகிறதுனால தேங்காய் பூ சேர்க்கல. நம்ம சேர்த்து அந்த ரவையாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் ஒரு ஸ்டீமரில் இந்த மாதிரி ஒயிட் கிளாத் போட்டுட்டு எல்லா ஃப்ளாரையும் அதில் போட்டுறேன். அச்சில் எடுக்கிறத விட இந்த மாதிரி போட்டு நல்லா அவிச்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தண்ணி ஸ்டீம் பண்ணல கீழே கொட்டும். அது புட்டில் நேராக பட்டுச்சுன்னாக்கா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். அதுக்காக துணியை ஃபுல்லாக மூடி இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை அப்படியே துணியோடு எடுத்து நாம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தேங்காய் பூ எதுவும் சேர்க்கல. கொட்டின உடனேயே அந்த சூடுலேயே ஒரு முள்ளுக்கரண்டியை வச்சு நல்லா அது மாதிரி கிளறி விட்ருங்க. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும், அப்புறம் ரொம்ப வர வரன்னு ஆயிரும். நீங்கள் ஒரு தடவை வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே சாப்பிட்ருங்க, இல்லாட்டி ரொம்ப வர வரன்னு இருக்கும். 2 தடவை அவிச்சிங்கன்னா நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் வச்சுருந்தா கூட புட்டு அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் 2 தடவை அவிக்கிறேன். இதை அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா சுத்தமாக அப்படியே ஆறிடணும், ரூம் டெம்பரேச்சர் ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிண்டிட்டு வைக்கலே பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டி இருக்குன்னு. அதனால தான் முள்ளுக்கரண்டியில் சூடாக இருக்கும்போதே நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் ஆற வைக்கணும் மூடி போட்டு. முதல்ல எல்லா கட்டியும் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பியும் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஏன்னா வந்து ஒரு தடவை அவிச்சிட்டதுனால. இப்போ 2வது தடவை அவிக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்லேயே வந்து நம்ம திருப்பியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி திருப்பியும் நம்ம கட்டியே இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. 2 தடவை அவிச்சிங்கன்னா உண்மையுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்காலம் வரைக்கும் கூட அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி திருப்பியும் அது மாதிரி கட்டி மாதிரி வரணும். உதிர்த்து விட்டால் நல்லா உதிர்ந்துடணும் கட்டியே இல்லாமல். நீங்கள் அச்சில் செய்கிற மாதிரி இருந்தாக்கா இது மாதிரி வந்து நீங்கள் தேங்காய் பூ, அப்புறம் கருப்பு சீனி, அதுக்கப்புறம் மாவை சேர்த்து இந்த மாதிரி அவிச்சு எடுக்கலாம். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா தேங்காய் பூவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவு தேங்காய் பூ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பியும் ஸ்டீமரில் வந்து துணி போட்டுட்டு தேங்காய் பூவையும் மாவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அச்சை விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டு இருந்தால் மோல்டு போடலாம், இல்லாட்டி இது மாதிரி பவுலில் வைக்கலாம், இல்லாட்டி டம்ளரில் கூட வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். எல்லாத்த விட இந்த மாதிரி துணியில் போட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டான புட்டு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து இதோட ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் பிடிக்குனாலும் ஒயிட் சுகரும் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.